ஹாய் பெட்டாலியன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, என்கிட்ட வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு, இந்த மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கா அப்படின்னு. ஸோ நான் வந்து இப்போ வந்து 2023யோட எஸ்ஐ, ஓகேங்களா, சப் இன்ஸ்பெக்டர் போலீஸோட 2023யோட நோட்டிஃபிகேஷன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம அந்த டீட்டெயிலை பற்றி பார்த்துருவோம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கான்னு. ஏஜ் 20லேருந்து 30 வயசு வரைக்கும் நமக்கு எலிஜிபிள் தான், ஓகேங்களா. 20 முடிஞ்சிருக்கணும், 30 முடிஞ்சிருக்கக்கூடாது. இது வந்து பேசிக் காமன் எலிஜிபிலிட்டி, ஓகேங்களா, ஏஜ் எலிஜிபிலிட்டின்றது. பட் இதுக்கப்புறம் அந்த ஏஜ் லிமிட் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது வந்து யார் யாருக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, பிசி, எம்பிசி, பிசிஎம், அதாவது பிசிலேயே முஸ்லீம்ஸ் இருக்கவங்க, இவங்க 3 பேருக்கும் எக்ஸ்ட்ராவாக 2 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 30 இயர்ஸ் இல்லாமல் 32 இயர்ஸில் 32 இயர் வரைக்கும் அவங்களால எக்ஸாம் எழுத முடியும். அதே மாதிரி எஸ்சி எஸ்டி, அருந்ததியர், அதுலேயே டிரான்ஸ்ஜெண்டர் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாருக்குமே வந்து 35 இயர்ஸ் எக்ஸ்ட்ராவாக 5 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. அதே மாதிரி விடோஸ்க்கு 37 இயர்ஸ் 7 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 37 இயர்ஸ். எம்பிசி, பிசி, முஸ்லீம்ஸ் இவங்க வந்து 32 இயர்ஸ் வரைக்கும், 32 வயசு ஆகிற வரைக்கும் நம்ம அவங்க எக்ஸாம் எழுதிக்கலாம். அதே மாதிரி எஸ்சி எஸ்டி, அருந்ததியினர், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இவங்க எல்லாருமே 35 வயசு வரைக்கும் எஸ்ஐ எக்ஸாம் எழுதலாம். விடோஸ் 37 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் இது எக்ஸ் சர்வீஸ் மேலாம் அது அவங்க பார்த்துக்குவாங்க. அவங்களெல்லாம் அதிகபட்சமாக நிறைய சலுகை இருக்கும். ஸோ அது அவங்களோட இது. ஸோ நமக்கு தேவை இது 3 தான். ஸோ இந்த பேக்வர்ட் கிளாஸ்லேருந்து விடோஸ் வரைக்கும் நமக்கு முக்கியமானது. ஸோ 30 வயசு வரைக்கும் எழுதலாம். ஸோ எம்பிசி, பிசி இவங்க எல்லாருமே வந்து 32 வயசு, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ படிக்கிறத மட்டும் விட்டுறாதீங்க, கண்டிப்பாக எல்லோரும் வேலை வாங்க முடியும், ஓகேங்களா. இதுக்கப்புறம் அதுலேயே வந்து இந்த கம்யூனல் ரிசர்வேஷன்லாம் எவ்வளோன்னு பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் மேக்ஸிமம் படிக்கும் போதே படிச்சிருக்கலாம். ஆமாம், நம்ம மேக்ஸிமம் இந்த ரிசர்வேஷன் பக்கமே போகக்கூடாது, டேரெக்டாக ஓப்பன்லேயே போயிடணும், ஜென்ரல்லையே உள்ளே போயிடணும், மெரிட் லிஸ்ட் அடிச்சுட்டு உள்ளே போயிடணும். அதுதான் நம்மளோட எய்மாக இருக்கணும், ஓகேங்களா. ஸோ இதுதான், இதை பற்றி தான் பேசணுன்னு கேட்டிருந்தார் ஒருத்தர் நம்ம சப்ஸ்கிரைபரு, இந்த மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டா அப்படின்னு. கண்டிப்பாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு, ஆனால் எந்தெந்த கேஸ்ட், உங்களோட கேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் விஷயம்.